ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக மின்சாரத்துறையிலேருந்து ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கான வேலையை இப்போ டிஎன்பிஎஸ்சி மூலமாக அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, அதேமாரி ஜாப்க்கான எல்லா அப்டேட்டுமே நம்முடைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் இருக்குது பாருங்கள். வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலகிராம் குரூப் போன்ற எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் ஷேர் பண்ணியிருக்கோம். அதில் போய்ட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு டிஎன்பிஎஸ்சிலேருந்து மின்சாரத்துறைக்கான வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 3/9/2025 நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது கம்பைனடு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஐடி லெவலில் கேட்டிருக்காங்க. அதாவது இதுக்கு முன்னாடியே பார்த்தா ஒரு 1 மந்த் முன்னாடி தமிழக மின்சாரத்துறை சார்பில் ஃபீல்டு அசிஸ்டண்ட் வேலைவாய்ப்பு நிரப்ப சொல்லி அரசாணை வெளியிட்டிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ டிஎன்பிஎஸ்சி சார்பில் 13வது நோட்டிஃபிகேஷனாக அதை கொடுத்துட்டாங்க. முழுக்க மின்சாரத்துறை வேலைவாய்ப்பு தாங்க. எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 3/9/2025 கடைசி தேதியை பொறுத்த வரைக்கும் 2/10/2025 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அதேமாரி அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு 6/10/2025 8/10/2025 வரையும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16/11/2025 அன்னைக்கு தாங்க எக்ஸாம் இருக்க போகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபர்தர் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது பதவியை பொறுத்த வரைக்கும் ஃபீல்டு அசிஸ்டண்ட்கான பதவி தான் கொடுத்துருக்காங்க. கள உதவியாளர், கள பணியாளர் எது வேணால் சொல்லலாம். ஃபீல்டு அசிஸ்டண்ட்கான வேலைவாய்ப்பு எங்கேருந்துன்னா தமிழ்நாடு பவர் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிடெட் அங்கேருந்து தான் வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. மின்சாரத்துறையில் எவ்வளோ வேக்கன்சி அப்படின்னா 1794 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. சேலரியை பொறுத்த வரைக்கும் 18,800 ரூபாய் ஸ்டார்டிங்கில் கொடுக்குறாங்க. அதிகபட்சமாக 59,900 உங்களுக்கான சேலரி இருக்க போகுது. ஸோ இதுதான் வேக்கன்சி. அதுக்கப்புறம் ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் அதர்ஸ் கேட்டகரிக்கு ஸோ மினிமம் பார்த்தா உங்களுக்கு ஷுட் ஹாவ் கம்ப்ளீட்டட் 32 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் 42க்குள்ளே இருக்கவங்க, எக்ஸர்வீஸ்மேன் 50க்குள்ளே இருக்கவங்க, விட 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதாவது பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். எஸ்சி எஸ்டிக்கு 37 வயசுக்குள்ளே இருக்கவங்க, அதேமாரி டிஃப்ரெண்ட் டேபிள் பர்சன் கொடுத்துருக்காங்க, எக்ஸர்வீஸ்மேன் விடோ கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இதாங்க பேசிக்காக உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, அதுக்கடுத்து முக்கியமான இன்ஃபர்மேஷன் கல்வி தகுதி. இதுதான் ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷன். அதாவது இதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா மஸ்ட் போசஸ் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் அல்லது நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் அவார்டட் பை த நேஷனல் கவுன்சில் ஃபார் ட்ரைனிங் அண்ட் ஒகேஷனல் ட்ரேட் இன் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் ட்ரேட். அதாவது கம்பல்சரி இந்த வேலைக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட இருக்கணும், அல்லது நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப்கான சர்டிஃபிகேட். இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று இருந்தால் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். எந்த ட்ரேடில் அப்படின்னா எலக்ட்ரிஷியனில், ஒயர்மேனில் அல்லது எலக்ட்ரிக்கல் ட்ரேட் அண்டர் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஸ்கீம். இந்த 3த்தில் நீங்கள் நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட்டோ அல்லது நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட்டோ இருந்தால் மட்டும்தான் இந்த வேலைக்கு உங்களால் அப்ளை பண்ண முடியும். பேசிக் குவாலிஃபிகேஷன் 10th வித்து இந்த நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட், நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் கேட்டிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன். த கேண்டிடேட் ஷுட் போசஸ் த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் prescribed for the post on the date of notification அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனும் இருக்கணும், அந்த டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷனும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, அதேமாரி கேண்டிடேட் who have not possessed national trade certificate, national apprenticeship certificate in the trade of electrician, wireman are not eligible. அதாவது இந்த 2 சர்டிஃபிகேட் இல்லை, ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று இல்லைனாலும் உங்களுக்கு இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியாது, எலிஜிபிள் இல்லை அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஸோ திரும்ப சொல்கிறேன், நேஷ்னல் ட்ரேட் சர்டிஃபிகேட் அல்லது நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கட்டும். ஐடியில் உங்களுக்கு நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐடி முடிச்சவங்களுக்கு உனக்கு நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் இருக்கா அப்படின்னா அப்ளை பண்ணலாம், அல்லது நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் ஏதாச்சும் ஒன்று எலக்ட்ரிஷியன், ஒயர் மேலே நீங்கள் முடிச்சிருக்கணும். அப்படி முடிக்கல அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. ஓகே, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் கேட்டிருக்காங்க. ஸோ 10th 12th அதேமாரி நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட், நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப்,
டிப்ளமோ டிகிரி ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக நீங்கள் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனாக வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏதாச்சும் ஒன்று. ஸோ 10th 12th முடிச்சுனா 12th அல்லது ஐடிஐ முடித்தாங்க ஐடிஐயோ, டிப்ளமோ முடித்தாங்க டிகிரி முடித்தாங்க, அந்த எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. பட் கண்டிப்பாக நீங்கள் நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் வச்சுருக்கணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இன்கேஸ் வேர் த நேஷனல் ட்ரேட் சர்டிஃபிகேட் நேஷனல் அப்ரெண்டிஸ் சர்டிஃபிகேட் டிப்ளமோ டிகிரி பிஜிலாம் வந்து அந்த டேட்டுக்குள்ளே இருக்கணும், அதாவது நோட்டிஃபிகேஷன் தேதிக்குள்ளே இருக்கணும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதுதான் இன்ஃபர்மேஷன். இந்த கல்வி தகுதி இருந்தால் மட்டும்தாங்க அப்ளை பண்ண முடியும். ஓகே, அதுக்கப்புறம் தமிழில் நாலேஜ் கேட்டிருக்காங்க, அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் பற்றி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், பிளான் ஆஃப் எக்ஸாமினேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஏதாவது எப்படி உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுதுன்னா சிங்கிள் ஸ்டேஜ் ரிட்டன் எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 இருக்க போகுது. அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆக்டிவிட்டி 1, அதாவது ஃபிசிக்கல் டெஸ்ட் எப்படி இருக்குன்னா போல் கிளைம்பிங் மற்றும் கிராஸ் ஆர்ம் ஃபிக்ஸிங் அதுக்கான டெஸ்ட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்டிவிட்டி 2 பொறுத்த வரைக்கும் பிளேட்டிங் ஆஃப் ரோப் வித்து அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கான ஒரு ஃபிசிக்கல் டெஸ்ட்டாக வைக்கிறாங்க. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்க போது. ஆக்டிவிட்டி 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிஃப்ட் பண்ணணும். லிஃப்ட் அண்ட் கேரி 3 நோஸ் ஆஃப் அந்த 3.5 ஃபீட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு போகணும், அத்தனை கிலோலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஓகே, ஸோ ஃபிசிக்கல் டெஸ்ட் வில் பி கன்சிடர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆஃப்டர் ஆன்ஸ்க்ரீன் வெரிஃபிகேஷன் உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், அதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகே, எக்ஸாம் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரே நாளில் எக்ஸாம் முடிச்சிடுறாங்க. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சியாக வைக்கிறாங்க. 10th சிலபஸில் தான் கொஷின்ஸ் இருக்குது. பார்ட் ஏல வந்து தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு 100 கொஷின்ஸ் இருக்குது. பார்ட் பி ஜென்ரல் ஸ்டடீஸ் 75 கொஷினும், பார்ட் சி ஆப்டிடியூட் மற்றும் மென்டல் எபிள் டெஸ்ட் 25 கொஷின். டோட்டலாக உங்களுக்கு வந்து பாருங்கள், இதுவே 200 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் இருக்குது. 200 கொஷின் 300 மதிப்பெண் எக்ஸாம் இருக்குது. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் மதியம் வைக்கிறாங்க. சப்ஜெக்ட் பேப்பர், அதாவது அந்த எலக்ட்ரிஷியனோ அந்த ஒயர்மேனோ அதுக்கான சப்ஜெக்ட் பேப்பர் ஐடி லெவலில் உங்களுக்கு கொஷின்ஸ் கேட்பாங்க. 200 கொஷின் 3 மணி நேரம் எக்ஸாம் இருக்குது. கம்ப்யூட்டர் பேஸ்டு மூலமாக தாங்க எக்ஸாம் வைக்கிறாங்க, நோட் பண்ணிக்கோங்க. பேப்பர் 2 சப்ஜெக்ட் பேப்பர்னு சொல்லியிருந்தாங்க. எந்தமான சப்ஜெக்ட் அப்படின்னா எலக்ட்ரீஷியன் மற்றும் ஒயர்மேன்லேருந்து தான் கொஷின் கேட்குறாங்க. தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் கொஷின் பேப்பர் இருக்க போகுது. ஓகே, இதில் உங்களுக்கு பேப்பர் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார்ட் பி மற்றும் பார்ட் சியில் அந்த எவல்யூஷன் பேப்பராக எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது பேப்பர் 2வும் சரி, அதேமாரி அந்த பார்ட் பி மற்றும் பார்ட் சி இருக்குது பாருங்கள், அதுலேயுமே உங்களுக்கு மெரிட் லிஸ்ட்டுக்கான மதிப்பெண்ணை எடுத்துவாங்க. பட் பேப்பர் 1ல் பார்ட் ஏ இருக்குது பாருங்கள், தமிழ் மொழி கட்டாய தகுதி தேர்வு, அதை வந்து நாங்கள் குவாலிஃபிகேஷனாக மட்டும் தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதில் நீங்கள் மினிமம் 40% தமிழ் மொழி கட்டாய தகுதியில் மினிமம் 40% மதிப்பெண் எடுத்தால் மட்டும்தான் பார்ட் பி பார்ட் சிக்கான அந்த மதிப்பெண் எவல்யூஷன் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எக்ஸாம் இதுதான், எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் நடக்கும், அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும், அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம் சென்டர் பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்தில் எக்ஸாம் வச்சுருக்காங்க. மெயின் அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து இந்த 12 ரீஜனில் உங்களுக்கான ஃபிசிக்கல் டெஸ்ட் நடக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு விருப்பம் இருக்கவங்க தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ணுங்கள். அதுக்கான சிலபஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணலாம். 1 டைம் OTR வந்து க்ரியேட் பண்ணிவிட்டு அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தெரிவிங்க. எப்படி ஆன்லைன் மூலமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோவை நான் உங்களுக்கு வந்து போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.